ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒரு யூடியூப் சேனல் சரியான முறையில் எப்படி க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லியும் அதன் மூலமாக எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லியும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணணுன்ற எண்ணம் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் இந்த யூடியூப் சேனல் சரியான முறையில் க்ரியேட் பண்ணணுன்றது நண்பா. அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவோட ஃபுல் விளக்கம் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்களா இருந்தால் நண்பா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஓலண்டு கொடுத்துக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அடுத்தடுத்து வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நண்பா. அதோட நண்பா, உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா, நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ ஓகே நண்பா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே நண்பா, இப்போ உங்களுடைய யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது கட்டாயம் நமக்கு ஜிமெயில் அக்கௌண்ட்ன்றது இருக்கணும். ஸோ இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லாதவங்க எப்படி ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி தெரியலன்னு சொன்னால், நம்மளுடைய இந்த வீடியோட எண்டில் ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே நண்பா, நீங்கள் எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் உங்களுடைய யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் தான் இருக்கான்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் நீங்கள் இதில் தான் க்ரியேட் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யுவர் சேனல்னு சொல்லியிருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்களா இருந்தால் இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல லாஸ்ட்டில் பார்த்தீங்களா இருந்தால் க்ரியேட் சேனல்னு சொல்லியிருக்கீங்க நண்பா, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்களா இருந்தால் நம்மளுடைய யூடியூப் சேனல் க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்களா நம்மளோட யூடியூப் சேனல் க்ரியேட் ஆகிடுது. ஸோ இவ்வளோதானு சொல்லி கேட்டிங்களா இருந்தால் அவ்வளோதான் நண்பா. ஆனால் இதுக்கு இன்னும் பண்ண வேண்டிய வேலை எல்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா இருந்தால் பென்சில் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நான் நம்ம யூடியூப் சேனல்லேருந்து எடிட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்களா இருந்தால் நண்பா, உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு என்ன பேர் வைக்கணும்னு நினச்சிருக்கீங்களோ அந்த பேரை கொடுத்துக்கோங்க. நீங்கள் நான் சும்மா இதை டைப் பண்ணுறேன். நீங்கள் என்ன பேர் கொடுக்கணும்னு சொல்லி நினச்சிருக்கீங்களோ அந்த பேரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல உங்களுடைய யூடியூப் சேனல் என்ன சம்மந்தமானது, இந்த யூடியூப் சேனலில் என்ன சம்மந்தமான வீடியோலாம் போட போகிறீங்கன்றதை சுருக்கமாகவும் எல்லாருக்கும் தெரியக்கூடிய மாதிரியும் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. எதனால் சொல்கிறேன்னு சொன்னால், உங்களுடைய யூடியூப் சேனலில் யாராவது விசிட் பண்ணி பார்த்தாங்களா இருந்தால் அதில் அவங்களுக்கு அதை பார்த்த உடனே தெளிவாக புரியணும் இந்த யூடியூப் சேனலில் இது சம்மந்தமான வீடியோலாம் போடப்படுதுன்னு சொல்லி. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், உங்களுடைய யூடியூப் சேனல் என்ன சம்மந்தமானது, எது சம்மந்தமான வீடியோலாம் போட போகிறீங்கன்றதை தெளிவாக இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க நண்பா. இந்த இடத்துல நண்பா நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கான பேனர் லோகோ எல்லாமே நாம் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இடத்துல நான் இப்போ கிளிக் பண்ணி என்னுடைய யூடியூப் சேனலுக்கான லோகோ ஆட் பண்ணி காட்டுறேன் நண்பா. இந்த வீடியோக்காண்டி சிம்பிளாக ஒரு டெம்பரரி லோகோ எடிட் பண்ணி வச்சுருக்கேன் நண்பா. இது நான் உங்களுக்கு எப்படி லோகோ ஆட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிடுறதுக்காக சிம்பிளாக எடிட் பண்ணது நண்பா. உங்களுக்கு லோகோ எடிட் பண்ணுறது எப்படி, பேனர் எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்லி தெரியலன்னு சொன்னாலும் சரி, அதுக்குரிய சைஸ் தெரியலன்னாலும் சரி, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பண்ணி போடுறேன் நண்பா. இல்லை இதுக்குரிய அப்ளிகேஷன் வேணும்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கமெண்டில் லிங்கை பின் பண்ணி விட்றேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணி நண்பா நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கான பேனரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஒரு பேனரை ஆட் பண்ணுறேன். ஸோ ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இந்த மாதிரி வரும். இதில் உங்களுடைய பேனர் இதுக்குள்ளே வர மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஏரியா என்னென்னு சொன்னால் ஃபோனில் பார்த்தா எப்படி தெரியும்னு சொல்லி, இந்த மற்ற ஏரியா லேப் கம்ப்யூட்டரில் பார்த்தா எப்படி தெரியும்னு சொல்லி இந்த ஏரியா காட்டுது நண்பா. ஸோ ஓகே நண்பா, நம்மளுடைய பேனர் லோகோ எல்லாம் ஆட் ஆகிடுது. இதுக்கப்புறமா உங்கள் ஃபோனில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து 3 டாட் பாரை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டில் கொடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு youtube.comனு சொல்லி சர்ச் பண்ணி யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இதில் யுவர் சேனல்னு சொல்லி இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்களா இருந்தால் இந்த மாதிரி தான் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்களா இருந்தால் கஸ்டமைஸ் சேனல்னு சொல்லியிருக்குது நண்பா, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்களா இருந்தால் இந்த மாதிரி வரும். அதில் க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் கண்டினியூ டு ஸ்டூடியோன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் 3 டாட் பாரை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் நம்மளுடைய யூடியூப் ஸ்டூடியோ இந்த மாதிரி வரும். இதில் லெஃப்ட் சைட்டில் மேலே இருக்கிற மெனுவை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இதில் கீழே கஸ்டமைசேஷன் சொல்லியிருக்கீங்க நண்பா, அதை கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்களா இருந்தால் பிராண்டிங்னு சொல்லியிருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. இதில் நான் ஏற்கனவே நம்மளுடைய லோகோ வேனர் எல்லாமே ஆட் பண்ணி தான், அதனால் இந்த இடத்துல காட்டுது. நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிங்களா இருந்தால் சேஞ்ச் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் நண்பா. அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாலும் கூட பக்கத்தில் ரிமூவ்னு சொல்லியிருக்குது, அதை கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். லாஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷன் என்னென்னு சொன்னால், நம்மளுடைய வீடியோவில் இந்த வாட்டர் மார்க் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் அது.
நான் வந்து என்னுடைய யூடியூப் சேனலுக்குரிய லோகோவை வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த இடத்துல வேறு ஏதாவது கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு சப்ஸ்கிரைப் அந்த மாதிரியும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். நான் வந்து என்னுடைய லோகோவை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து அப்லோட் ஆகிட்டு அடுத்து லாஸ்ட்டில் இருக்கிற பேசிக் இன்ஃபோ கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்களா இருந்தால் நம்மளுடைய நேம் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே காட்டுது. நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம். ஸோ அது நமக்கு தேவையில்லை, அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் யூடியூப் சேனலுக்கான URL வந்து அந்த இடத்துல காட்டுது. அதுக்கு கீழே பார்த்தீங்களா இருந்தால் லிங்க்னு சொல்லியிருக்குது. அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஏதாவது சோசியல் மீடியாவில் இருந்தீங்களா அந்த லிங்கை வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து Instagram, Facebook அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் இமெயில் வந்து இருக்குது. அதாவது வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கான இமெயில் வந்து அந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் வந்து உங்களுடைய யூடியூப் சேனலுக்கான இமெயில் கொடுக்காங்க, வேறு ஏதாவது கொடுத்துக்கோங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் இருக்கும், அதை கொடுத்து பப்ளிஷ் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து மெனு வந்து ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்களா இருந்தால் லாஸ்ட்டில் வந்து செட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்களா இருந்தால் சேனல்னு சொல்லி 2வது இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்களா இருந்தால் நம்மளுடைய கண்ட்ரியை செலக்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் இந்தியான்னு சொன்னால் இந்தியான்னு கொடுத்துக்கொள்ளலாம், இல்லை வேறு ஏதாவதுன்னு சொன்னால் அதை கூட கொடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்குது. இந்த இடத்துல உங்களுடைய சேனலுக்குரிய கீவேர்ட்ஸை கொடுத்துக்கோங்க. அதாவது உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து எந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணுவாங்களோ அதை வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் கொடுத்தீங்களா இருந்தால் தான் உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து சர்ச்சில் வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய மாதிரி நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய கீவேர்ட்ஸை வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து அட்வான்ஸ் செட்டிங்கை கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்களா இருந்தால் உங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் போடக்கூடிய கண்டென்ட் 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் தான் பார்க்கக்கூடிய கண்டென்ட்டா, இல்லை வந்து எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரியான பொதுவான கண்டென்ட்னு சொல்லி கேட்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலில் எல்லோரும் பார்க்கக்கூடிய பொதுவான கண்டென்ட் போட போகிறீங்களா இருந்தால் 2வது ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும்தான் பார்க்கக்கூடிய மாதிரியான கண்டென்ட் போட போகிறீங்களா இருந்தால் 1வது இருக்கிறத கொடுத்துக்கோங்க. இல்லை இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அடிக்கடி கேட்கணுமா இருந்தால் லாஸ்ட்டில் இருக்கிறத கொடுத்துக்கோங்க. நான் வந்து பொதுவான கண்டென்ட் நான் போட போகிறேன், எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரி. ஸோ நான் வந்து 2வது கொடுத்துக்கிறேன். அடுத்து லாஸ்ட்டில் இருக்கிற ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டியை கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. அதில் 1வது ஆப்ஷன் மட்டும்தான் எனவல் ஆகிருக்குது, மற்ற 2 ஆப்ஷனும் எனவல் ஆகிஇல்லை. ஸோ 2வது ஆப்ஷனை எனவல் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து 15 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட முடியும். அதே மாதிரி அதுக்கு தம்ப்லைனும் செட் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்த ஆப்ஷன் என்னென்னு சொன்னால் அதை எனவல் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரே நாளையில் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதை எல்லாத்தையும் அப்படி எனவல் பண்ணுறேன்னு சொல்லி நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்களா இருந்தால் வெரிஃபை யுவர் ஃபோன் நம்பர்னு சொல்லியிருக்கும், அதை கொடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்களா இருந்தால் இந்த மாதிரி வரும். இதில் 1வது இருக்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இந்த கோட் நம்பர் இதன் மூலமாக கிடைக்கணும்னு சொல்லி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 1வது இருக்கிற டெக்ஸ்ட் மூலமாகவே கிடைக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுடைய கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து எந்த நம்பருக்கு வந்து கோட் நம்பர் கிடைக்கணுமோ அதுக்கு அந்த ஃபோன் நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணதுக்கு பிறகு இதில் பார்த்தீங்களா இருந்தால் கட் கோட் என்று சொல்லியிருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்களா இருந்தால் உங்களுடைய கோட் நம்பர் வந்து மெசேஜ் மூலமாக வரும். அந்த கோட் நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட்னு சொல்லியிருக்கேன், அதை கொடுத்து சப்மிட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து 2வது ஆப்ஷன் எனவல் ஆகிரும். ஸோ இப்போ பார்த்தீங்களா இருந்தால் நம்மளுடைய 2 ஃபீச்சர்ஸும் எனவல் ஆகிடுது. ஸோ நாம லாஸ்ட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸை எனவல் பண்ணுறதுக்கு அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்களா இருந்தால் இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்களா இருந்தால் 3 மெத்தட் மூலமாக வந்து நான் வெரிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். முதலாவது வந்து வீடியோ மூலமாகவும், அடுத்தது வந்து ஐடி மூலமாகவும். இந்த வீடியோ வெரிஃபிகேஷனும் அடுத்தது வந்து குயிக்காக வந்து நம்மளால் வெரிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கு அடுத்தது வந்து சேனல் ஹிஸ்ட்ரி. இது வந்து நம்மளுடைய சேனலோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து அது வந்து 2 மாதத்தால் தானாக வந்து எனவல் ஆகிரும். ஸோ இதுக்கு வந்து லேட் ஆகும். ஸோ நான் வந்து குயிக்காக பண்ணக்கூடிய முதலாவது இருக்கிற வீடியோ வெரிஃபிகேஷன் மூலமாக வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அக்சஸ் ஃபீச்சர்னு சொல்லியிருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்களா இருந்தால் இந்த மாதிரி வரும். இதில் வந்து நான் வீடியோ மூலமாக வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோன்றதால முதலாக கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்படியே கட் இமெயில்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்களா இருந்தால் இந்த மாதிரி வரும். இப்போ வந்து டன் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுடைய ஜிமெயிலை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு மெயில் ஒன்று அனுப்பிடுவாங்க. இந்த மெயில் எதுக்கு அனுப்பிடுவாங்கன்னு சொன்னால் நம்ம யூடியூப் சேனல் எந்த மெயிலில் க்ரியேட் பண்ணமோ அந்த மெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு மெயில் ஒன்று வந்திருக்கும் வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்களா இருந்தால் ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் சொல்லியிருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்களா இருந்தால் இந்த மாதிரி வரும். அப்படியே கீழே வந்தீங்களா இருந்தால் இந்த இடத்துல வந்து டிக் மார்க் கொடுத்து ஐ அக்ரின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கேட்குற எல்லா பர்மிஷனுக்கும் அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து கேமரா வந்து ஓப்பன் ஆகும். இந்த கேமராவில் பார்த்தீங்களா இருந்தால் வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களை தவிர வேறு எதுவுமே அந்த கேமராவில் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து இந்த வீடியோ வெரிஃபிகேஷனை பண்ணிக்கோங்க. இந்த அம்புக்கூறி போகிற பக்கமெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, நம்மளுடைய வீடியோ வெரிஃபிகேஷன் வந்து பண்ணியாச்சு.
ஸோ இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய வீடியோ வந்து அப்லோட் ஆகி தெரியுதுன்னு சொல்லி மேலே காட்டுது. இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 24 மணித்தியாலத்தால் வந்து இது எனவல் ஆயிரும்னு சொல்லி இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ 24 மணித்தியாலத்தால் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து எனவல் ஆகிரும். இப்போ பார்த்தீங்களா இருந்தால் அந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து இன்னும் எனவல் ஆகலை, பெண்டிங்கில் தான் இருக்குது. அது வந்து 24 மணித்தியாலத்தால் எனவல் ஆகிரும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்களா இருந்தால் சேவ்னு சொல்லியிருக்கீங்க, அதை கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து க்ரியேட் பண்ணி அதுக்குரிய செட்டிங் எல்லாம் வந்து பண்ணிட்டோம். ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் வந்து உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க, கண்டிப்பாக உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இன்று வரைக்கும் பார்த்தா எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதை க்ளியர் பண்ணுறேன். ஸோ ஓகே நண்பர், நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்களா இருந்தால் இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஓலண்டு கொடுத்துக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஓகே நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.